நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஊட்டில இருக்கேன். ஊட்டில எங்கன்னா அந்த பொட்டானிக்கல் கார்டனா, பொட்டானிக்கல் தானே, கார்டனுக்கு கொஞ்சம் பக்கத்துல. இங்க வந்து போட்டோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். கார் பார்க்கிங் மட்டும் ஒரு 50 ருபீஸ் வாங்குறாங்க. இங்க அனிமல்ஸ் போட்டோஸ் நிறைய இருக்கு. இந்த லொகேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கார் பார்க் பண்ணிட்டு நீங்க பொட்டானிக்கல் கார்டன் இது பார்த்துட்டு கூட பொட்டானிக்கல் கார்டன் போகலாம். இல்ல பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு வந்துட்டு கூட நீங்க இதை பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதுல கொஞ்சம் போட்டோஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் ஊட்டி போக முடியல, ஆனா இந்த போட்டோஸ் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இதுல ஃபுல்லா பாத்துக்கோங்க. பட் நல்லா இருக்கு, ரொம்ப நேச்சுரலா அழகா எடுத்திருக்காங்க. போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. என்ன விலை அழகே சொன்னா விலைக்கு வாங்க வருவேன், விலை எது வென்றாலும் தருவேன். அதுக்கு மேல பாட தெரியாதுங்க. என்னடா பாட்டு லிரிக்ஸ் ஞாபகம் இல்ல. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. சூப்பரான விஷயம் தான் இருக்கு. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோக்கு வந்து சிஎம் வந்திருந்தாங்க. அப்போ தான் ஓப்பனிங்காக என்னன்னு தெரியல எனக்கு சரியா. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்திருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகம் பொட்டானிக்கல் கார்டன். அதனால் நாங்கள் அங்கே போகாமல் நேராக வந்து அவிலாஞ்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்தது, அழகாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ எடுத்திருப்போம் பாருங்கள். கிளைமேட் டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆச்சு, நல்லாவே இருந்தது அந்த இடம் பார்க்க. இது கேரட் ஃபேக்ட்ரி. கேரட்லாம் க்ளீன் பண்ணி தான் கொண்டு வராங்க, நல்லா இருக்கு பார்க்கவே. ஆனால் இங்கே உள்ள நல்லா இருக்கு. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேரட் ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். சோ இங்க கேரட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி க்ளீன் பண்றாங்க. சோ நம்ம அதை எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தேயிலை தோட்டம் தான். அந்த பக்கமும் சரி, அந்த பக்கம் ஃபுல்லா தேயிலை தோட்டம் தான் இருக்கு. எப்படி இருக்கு என்ன இது அப்படிங்கறத வந்து பார்ப்போம். இந்த இடம் கரெக்டா பாத்தீங்கன்னா அவிலாஞ்சி போற வழியில இருந்தது. சரி ஓகே, நிறுத்தி சரி இங்க பாக்கலாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறுத்தி இருக்கோம். பாப்போம் எப்படி இருக்கு, வாங்க பாக்கலாம். அப்படியே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு போயிடலாமா? இந்து தண்ணி தொடவே முடியாது, ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே சும்மா தண்ணியிலேயே கழுவிக்குவாங்க போல. அவங்க ஹிந்தி, நம்ம ஆளுங்க எல்லாம் அங்க இருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாலம் இருக்கு, நல்லா இருக்கு பாலம். ஜூம் போறேன் பாருங்க. பாலம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா லென்த் பாலம், நல்லா பார்க்கவே சூப்பரா இருக்கு. சரி அபி, அங்க பார்த்தேன் அங்க ஒரு பாலம் இருக்கு, வா. ஐயோ அப்படி வா, ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற? கைய பிடிச்சிட்டு ஏறதுக்கு தான் இங்க பாதை இருக்குன்னு நமக்கு தெரியாது. பாதை இருக்குல்ல, அப்புறம் இருக்கு. கேரட் வாசம் மணக்குது. எப்படி ஜில்லுனே இருக்குல்ல, கை விருக்குதாதா? இங்க பாரு பொட்டேட்டோ, எங்கேயும் வியூ பண்ணிட்டு எடு. என்னது இது? உருளைக்கிழங்கியா? உருளைக்கிழங்கு வித்தியாசமா இருக்கு. இவ கண்டுபிடிச்சிட்டா. ஆமா ஆமா, ஒரு பக்கம் பச்சையா இருக்கு. கேரட் வாங்கிட்டு இருக்கோம். எப்படி என்ன சொத்தையெல்லாம் எடுத்துறாங்க பாத்தியா? வாங்கிட்டு பார்க்கலாம். அந்த இடம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. அப்புறம் மறந்துட்டேன், அங்க பாருங்க. டேமேஜ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தனியா ஒரு கோயில் தெரியுதா கூட? வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா? தனியா ஒரு கோயில் இருக்கு, செம்மையா இருக்கு. அங்க நல்ல கேரட் மட்டும் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் அடிப்பட்ட கேரட், கொஞ்சம் சொத்தை, அந்த மாதிரி கேரட் எல்லாம் அப்படி போட்டுறாங்க. 4 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ஒரு சிஸ்டம். அந்த ஒரு சிஸ்டம் செஞ்சா 1500 ரூபாயா. யாரோ இங்க லோக்கல்ல நீங்க லேடிஸ் இந்த மட்டும் செக்கிங் தான வாங்குறேன். நான் வாங்குறேன். வாவ், சூப்பரா இருக்குல. எவ்வளவு அண்ணா? பிரியா கேரட் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் கேட்ட வேணான்றாங்க. பாருங்க ஒரு குட்டி கேரட் இருக்கு. அவர்தான் அந்த ப்ளூ ஷர்ட் அண்ணா தான் இன்சார்ஜ், அவர்தான் கொடுத்திருக்காரு. இத புடிச்சுக்கோடா. அன்எக்ஸ்பெக்டேஷன். ஐயோ ஜாலியா இருக்கு. இதுதான் சொன்னேன்ல. வந்து பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்ல பியூர் இவ்வளவுதான். இந்த கேரட் 50 ரூபாய் சொன்னாங்க. இங்க வந்து நமக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு, பரவாயில்லை. தேங்க் யூ அண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஏய் அண்ணா, நினைச்சு கூட பார்க்கல. பாத்தீங்கன்னா இப்படியே நிப்பாட்டிக்கோங்க, இப்ப பேசுங்க. ஒரு டப்பா கேரட் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு நம்ம ஏதோ லக் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு கேரட் சாப்பிட்டாலே வயிறு நம்பிரும்னு நினைக்கிறேன்.
கேரட்னு எல்லாம் உசுர வாங்கினாங்க. ஒரு கேரட் சாப்பிட முடியுமா? பாதி ஏய், தான் இனிப்பு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. இனிப்பா இருக்கா? ஸ்வீட்டா இருக்கு. கேரட் ஏய், பாத்தீங்கன்னா ஓபன் செம்ம டிக்கி sweet-ஆ ஓபன் இருக்கு. பண்ணுங்க, கை வலிக்குது. பாத்தீங்கன்னா அவிலாஞ்சி வந்துட்டு இருக்கோம். அவிலாஞ்சி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அவிலாஞ்சி. தென் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊட்டி வந்திருக்கேன். நான் அவிலாஞ்சி இன்னும் போனதே இல்ல. சரி ஓகே இந்த டைம் கண்டிப்பா அவிலாஞ்சி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போற ரூட்லாம் நல்லா இருக்கும்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பார்த்தீங்கன்னா அவிலாஞ்சி கிளம்புனோம். சொல்ல பி உன்னோட தாட்ட. நாங்க ஃபேக்டரியில கேரட் சும்மா கொடுத்தாங்க. நீ மறுபடியும் பேசு. வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக மேகெல்லாம் கருத்து போய் கிளைமேட்டே பார்க்க சூப்பராக இருந்தது. அதனால தான் அதை வந்து ஃபுட்டேஜ் ஆட் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு அடியில் போகிற மாதிரி இருந்தது. பாலத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி கிராஸ் ஆச்சு. நல்லா இருந்தது அது பார்க்க. லொக்கேஷனே சூப்பராக இருந்தது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அது எப்படின்னு தெரியல. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் கிராஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது ரோடே, பார்த்தீங்கன்னா தெரியும். டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே போனோம். அந்த ஃபாரஸ்ட் ரூட்டு நல்லா த்ரில்லிங்காக இருந்தது உள்ளே ட்ராவல் பண்ணவே. ஆனால் ஏரியில் வந்து தண்ணி இல்லை நாங்கள் போனப்போ. ஒரு அருவி மாதிரி இருந்ததுங்க அவிலாஞ்சியில். இதுதான் இந்த பிளேஸ் தான். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு. இந்த பக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. நிறைய பேர் மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா அவிலாஞ்சியில் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குன்னு நம்பி போயிட்டேன். பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிறவங்கள கேட்ட பிறகு தான் தெரிஞ்சது. பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து அங்கே இருந்தது சாப்பிட்ற இடத்துல. கொஞ்சம் நல்லா இருந்தது ஊட்டியில். அதனால பார்த்தீங்கன்னா இது மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா, பாய், see you.